ஹாய் வணக்கம். இன்றைக்கி கேஆர்எஸ் ட்ரெண்டிங்கில் நம்ம திருப்பதியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதினாவே எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஆந்திராவில் சித்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷ்ணு கோயில் தான் திருப்பதி. இது வந்து ஒரு வைணவ தலமாகும். இங்கே இது மொத்தம் 108 வைணவர்களோட திவ்ய தேசங்கள் இருக்குது. அந்த திவ்ய தேசங்களில் திருவரங்கத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 2வது கோயில் இதுதான். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் திருமலையும் பத்மாவதி தாயார் கோயிலும் திருப்பதியில் இரு நகரங்களாக இருந்தாலும் திருப்பதி அப்படின்னா பதி அப்படின்னா கணவன், திருமலை மேல் திருப்பதி ரெண்டு வகையாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோயில் 7 மலைகளோடையதுனால இதை 7 மலையான் அப்படின்னும் சொல்லுவோம். இதை தெலுங்கில் 7 கொண்டலு அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கு கோசலம் அப்படின்ற பெயரும் இருக்குது. 7 மலை அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த 7 மலையோட பேர் சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி அப்படின்னு 7 மலைகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. ஆந்திர மாநிலத்தில் சித்தூரில் ரொம்ப ஃபேமஸான கோவில் இது. இந்த கோயிலுக்கு திருப்பதி போய் வந்தால் திருப்பம் உண்டாகும் அப்படின்ற ஒரு பழமொழி கூட இருக்குது. உலகிலேயே மிகவும் பழமையான பெருமை வாய்ந்த பாறைகளுக்கு கொண்டது. இந்த பாறைகள் கடல்லேருந்து ஒட்டி உயரமாக இருக்குது. இந்த கோயிலை கிமு 400லேருந்தே குறிப்பிட்டிருக்காங்க சங்க இலக்கியத்தில். ஆனால் இந்த கோயிலை எப்போ கட்டினாங்கன்றது தெரியல. ஆனால் பல பேரரசுகளால் ஆளப்பட்டு வந்திருக்கு. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர், சோழர், பாண்டியர், சாளுக்கியர், விசாநகர மன்னர்கள், இந்த மாதிரி பல அரசர்களால் ஆளப்பட்டு வந்திருக்கு. இதை விஜயநகர பேரரசின் மன்னரான ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் இந்த கோயிலுக்கு தங்கமும் மற்ற விலை உயர்ந்த ஆபரணங்களையும் நன்கொடையாக தந்திருக்கிறார் அந்த காலத்திலேயே. இந்த கோவிலில் பல விசேஷங்கள் இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்கான புகழ்பெற்ற திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம். அதுதான் ரொம்ப ஃபேமஸான திருவிழா. இந்த பிரம்மோற்சவத்தை ஆந்திரா மாநிலம் நேரடி தொலைக்காட்சிகளில் கூட நேரடியாக ஒளிபரப்புகிறாங்க. இந்த கோவிலில் பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்டு தான். இந்த லட்டு ரொம்ப ஃபேமஸானது. இந்த லட்டை வேறு எங்கேயோ செஞ்சு விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது. இந்த லட்டில் அவங்க அப்படி என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னா சர்க்கரை, கடலைப்பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருள்களை சேர்த்து செய்கிறாங்க. 1931ஆம் ஆண்டில் லட்டு பிரசாதத்தை முதலாக இங்கே அறிமுகப்படுத்தினாங்க. இந்த கோயிலுக்கு சொந்தமான வெங்கடேஸ்வர உயிரியல் பூங்கா கூட இருக்குது. இந்த உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தில் 2வது உயிரியல் பூங்காவாக இருக்குது. இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாத பிரம்மோற்சவம், மார்கழி உற்சவம் மிக முக்கியமான விழாவாக கருதப்படுது. இந்த கோவிலுக்கு அன்றாடம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் போய் வராங்க. இந்த கோவிலுக்கு டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் வரையாக கூட ரூம் டிக்கெட்லாம் இருக்குது. 50 ரூபா தரிசன டிக்கெட் இருக்குது, 300 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது. அவங்கவுங்க தரிசனம் எந்த தரிசனம் வேணும்னு விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் அமௌண்ட் இருக்குது. நடைபாதையாக போகிறவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கூட இருக்குது. அந்த கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே நம்ம மக்கள் நெருக்கடியில் அவஸ்தைப்படக்கூடாது அப்படின்னு நிறைய ரூம் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் எல்லோரும் வெயிட் பண்ண வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரெக்டாக ப்ராப்பராக அனுப்புகிறாங்க. இந்த கோவிலில் ஃபேமஸே லட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் திருப்பதிக்கு போய் வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லி தொழில் தொடங்குறவங்க, திருமணமானவங்கலாம் அங்கே போயிட்டு வராங்க. ஆனால் திருப்பதி டிக்கெட் நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் புக் பண்ணுறதுலேயே ஒரு கஷ்டம் இருக்குது. ஏன்னா அப்படின்னா அந்த புரட்டாசி மாதம் மட்டும் டிக்கெட்டு சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நம்ம பார்த்தே புக் பண்ணிடணும். மற்ற டைம் கூட நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். இந்த லாக்டவுன் டைமில் லிமிட்டட் டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது நம்ம லிமிட்டட் பார்த்து தான் பண்ணிக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்தது. என்ன அப்படின்னா ஒரு சாமியார் திருப்பதி மலையில் ஒரு 120 அடி தோண்டுனா சுரங்க மாதிரி தோண்டுனா தங்க புதையல் இருக்குது, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கு நாயுடு அப்படின்றவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு 5 பேரை கூட்டு போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த மலையை குடஞ்சிருக்காரு. 80 அடி சுரங்கம் தோண்டிட்டாராம். இந்த டைமில் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரக்கூடிய தலங்களில் மிக முக்கியமான கோயில் இதுதான் சொல்லலாம். இந்த கோவிலில் தான் ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான வருமானம் வருது. போலீஸ் கண்டுபிடிச்சதுனால அவர் போலீஸ்கிட்ட மேப்பு காமிச்சாராம். 120 அடியில் இருக்குதுன்னு சொன்னாலும் நான் 80 அடி தோண்டிட்டேன், இன்னும் 40 அடி தான் இருக்குது.
அது மட்டும் நான் தோண்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஸோ போலீஸ் வந்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சாமியாரை வந்து இப்போ தேடிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட காமெடி நடக்குது. இவ்வளோ பெரிய தளத்தில் இந்த மாதிரி ரூமர் வர்றது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் வர்றது சாதாரணம் தானே. திருப்பதி அப்படின்றது நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான கோவில். நீ மறக்காமல் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.